Welcome to Baru's Recipes. Today's special crispy owl cutlet. இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1/2 கப் அவலை ஒரு கப்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அவல் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு பொடியா நறுக்கிட்டு தண்ணியை பாயில் பண்ணிட்டு அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் நம்ம ஊற வச்சிருக்கக்கூடிய அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆனியன், மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக், புதினா, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக லாஸ்ட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம். வேற ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் எண்ணெயை டிப் பண்ணிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிட்டு கட்லெட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இதை கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய அவலை இதில் பரப்பிக்கலாம். நல்லா பரட்டி எடுத்துட்டு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இதே போல எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேற ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய கட்லெட்டை அதில் சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். 2 புறமும் பரட்டி விட்டுட்டு வேக வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.